அவங்க திருச்சி விவசாயி. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீரை விதைகளை தெளிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நான் ஒரு இதெல்லாம் போட்டு அது மலையில் அடித்து எல்லாம் நாசாகி கீரை போய் ஒரு 4-5 விதமான கீரைன்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன அதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கீரை இதெல்லாம் சுத்தமாக ஓட்டிட்டோம். அதில் வந்து இந்த பாருங்கள், இவங்க ஒரு 4-5 பாத்தி விட்டுட்டோம். அதெல்லாம் அரைக்கிற திருச்சியில் வந்து ஒரு அணைக்கான வந்துருந்துச்சு. அதை உழவு ஓட்டமான சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒதுக்கி விட்டு உழவு ஓட்டியிருக்கேன். சரி வாங்கப்பா, அப்படியே ரியர் கேமரா திருப்புறேன். நீங்கள் ஒவ்வொரு விவசாயிக்கும் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணாட்டியும் லைக் போட்டுருங்க. சரி வாங்க காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொதல் சொல்லியிருந்தோம் ஒரு 30 பாத்தி 5 விதமான கீரை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ 20 பாத்தி 23 பாத்தி, அங்கே ஒரு 3 பாத்தி அதில் வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்தி மட்டும் தக்காளி கண்ணு எடுத்து ஊண்டிட்டேன். கொஞ்சோண்டு இருந்துச்சு அரைக்கிற அப்படின்ட்டு எல்லாம் சொல்ல கிடக்குன்ட்டு இந்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்ல கிடக்குன்ட்டு. இப்போ இந்த 2 சரவுமே காலைல எந்திரிச்சு வந்தேன். எந்திரிச்சு மூஞ்சி கூட கழுவில் வந்தேன். கரெக்டாக 3:30 மணிக்கு தான் போனேன். சாப்பிட்டேன். காலையிலேருந்து 2 பேரும் இதான் எங்களுக்கு வேலை. நான் வரப்போ வச்சு போவேன். இந்த ஃபுல்லாக அவங்க தட்டிகிட்டே வந்துட்டாங்க. நான் எல்லாம் பாத்தி கட்டுறதுக்குள்ளேயே இவங்க வந்து இது எல்லாமே தட்டிட்டு வந்தாங்க. ஒரே ஆளாக தட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தட்டினோம் இந்த சரவை. இதை இங்கிட்டு ஒரு இது, அங்கிட்டு ஒரு 3 பாத்தி, இது ஒரு 10 பாத்தி, அங்கிட்டு ஒரு 3 பாத்தி, இதெல்லாம் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து தட்டிட்டு இப்போ வந்து இன்றைக்கி விதை தெளிக்கலாம். இன்றைக்கி ஏன் உடனே செய்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி தான் இது முறை தண்ணி, இன்றைக்கி தான் தெளிக்க முடியும், இன்றைக்கி தான் தண்ணி விட முடியும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம விட்றேன். அதான் விதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் சிறுகீரை விதை தெளிச்சிட்டேன். அடி உரம் போடலான்னு சொல்லிட்டு டிஏபி வச்சுருக்கேன். டிஏபியும் 20-13 ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேன். அந்த குண்டாலில் இருக்குது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கிலோ இருக்கும். இது போதும், 10 கிலோ போதும். பாத்திக்கு ஒரு 1/2 கிலோ, அதான் 20 பாத்திக்கு 10 கிலோ, 11 கிலோ தான் வரும். அது அவ்வளோதான். இதை வச்சு அப்படியே அடி உரம் தெளிச்சிட்டு இதில் என்ன கீரை விதை விட போகிறேன்னா, நான் ஏற்கனவே விட்டது தான் சிறுகீரை விதை, முளைக்கீரை விதை. இப்போ சிறுகீரை தெளிச்சிட்டேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிதா? நல்லா மொய் விட்டால் பாருங்கள், நல்லா மொயின்னு இருக்கிறதெல்லாம் சிறுகீரை தான். இப்போ அடுத்து முளைக்கீரை வச்சுருக்கேன், தெளிக்கணும். இதில் 2 கிலோ, இதில் 2 கிலோ. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து 1 கிலோ கூட வராது. நான் 2 கிலோ தெளித்தேன். ஏன்னா இந்த மலையில் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க, வெறும் வலிக்க மண்டி போச்சுன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி மண்டி போயிடும். அப்படிங்கிறதுனால தான் கூட விதையை வச்சு தெளிச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, இதை தெளிக்கிட்டேன். அவங்க ஒரு கீரை கேட்டிருந்தாங்க பக்கத்தில், அதனால் அவங்க அறுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளே அவங்க தட்டி விட வருவாங்க. அவங்களே நம்ம விதை தெளிச்சிட்டு வந்துடுறேன் விறுவிறுன்னு. ஏன்னா விதை தெளிக்கிறதுலாம் வீடியோ எடுக்கலாம் பார்த்தா வீடியோ எடுக்க ஆள் இல்லைங்க. நான் ஒரு ஆள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க சமயத்தில் வேலை இருக்கிறதுனால அவங்க இல்லை, நான் ஒரு ஆளாக வீடியோ எடுத்துக்கிட்டு, அதனால தான் தெளிக்கிறத மட்டும் என்னால் காட்ட முடியாமல் போகுது. ஃபியூச்சரில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு என் பொண்ணை கூட கொண்டு வந்து வீடியோ எடுக்க விடுவேன். ஏன்னா வேறு ஆள் வரமாட்டாங்க, வேறு ஆளுக்கு எடுக்க தெரியாது. வேறு டச்சு செல்லை பற்றி உங்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்கு நமக்கு போன வருஷம் அட்டன் பண்ணாதான் தெரியும் டச்சு செல்லை, வேறு எதுவுமே தெரியாது. அவ்வளோதான் இருக்குது. அவ்வளோதான் எங்களோட நாலேஜே அவ்வளோதான். தெளிச்சிட்டாங்க முளைக்கிறத ஃபுல்லாக தெளித்து இந்த 3 பாத்தியும் தெளிச்சிட்டேன். அவ்வளோதான், விதை காலி. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உரம் தெளிக்க போகிறேன். எப்பொழுதும் உரம் தெளித்து தான் விதை தெளிப்பேன். உரம் கொஞ்சம் லேட்டாக எடுத்து வந்தாங்களா, அதனால் விதை தெளிச்சிட்டேன். இப்போ அடுத்து வந்து உரத்தை தெளிச்சிடுவோம். இதுதான் அடி உரம். அடி உரம் தெளித்து விதை விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மலைக்கு அடி உரத்தை தெளித்து எத்தனை கட்டு இருக்கு? 20 கட்டு மட்டும். கீழே வந்துருக்கு மேலே 20-13 இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஏபி இருக்குது. இப்போ இதான் கலந்து விட்டு ஃபுல்லாக தெளிச்சிட்டு வந்துடுறேன். அதாவதுங்க அவங்க கூட்டிக்கிட்டு இருக்காங்க. விதைக்கு மோட்டரை போட்டுட்டு வந்து இல்லை பொத்துக்கிட்டு போகுது. கிண்டு ஒட்டிப்போ தூக்கிட்டு போயிட்டார் அவர். நான் தேடிட்டு இருக்கேன். எடுத்துகிட்டு போயிட்டேன். மணியாக 6 மணி ஆகுதுங்க சாயங்காலம். எதிர் வெளிச்சத்துக்கு அப்புறம் இருக்குது.
இந்த சேர்த்துருன்னா கிருக்குன்னு கொஞ்சம் இடத்துல எல்லாம் இருட்டி போயிடும். அவங்க கூட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். உங்கள்கிட்ட கூட்டி விடியான்ட்டாங்க. இந்த ஒரு சில கூட்டியிருக்காங்க, அந்த சில ஒன்றும் கூட்டல கூட்டிருக்கேன். அதை அப்படியே கொஞ்சம் அங்கிட்ட தொட்டிட்டு ஈரனை படிக்க அப்படியே தண்ணி இப்போ தான் போயிட்டுருக்குது. இன்றைக்கி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்னு தெரில. காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்தேன். பா வீடியோ கொஞ்ச நாளாக ஏன் போட முடியலன்னா இன்னும் நேரம் இல்லைங்க வீடியோ எடுக்கவே. ரொம்ப சுத்தமாக நேரமே இல்லை. அங்கிட்டு இருந்தால் வந்துடுறியா? அப்படியா? ஏன் இங்கிட்டு இருந்தால் வர போகிறேன், அங்கிட்டு இருந்தால் வர போகிறேன். இதைத்தான் முதல்ல திறந்து விட போகிறேன். சரி வா வா. என்னது இதை இங்கிட்டிருந்து விட்டுட்டு அதான் அங்கிட்டிருந்து விட்ட போட்டு கடைசி அரைக்கிறோம். இதில் பார்த்தீங்களா, இதில் விதையும் வரும், இந்த செத்தையும் வருது. இந்த செத்தை ஒன்றும் இல்லை, மாசி பச்சை நம்ம போட்டு இந்த வெட்டி கட்டின வெட்டில் இந்த வாய்க்காலெலாம் வச்சு விட்டுவேன். அதே நிறையா வெட்டி விட்டுருவேன் இதுலேயே உரம் மாதிரி. அதுவுமே போகுது. போகட்டும். டிசம்பர் 14ஆம். ஆனால் யாராக கூட பிறந்துடலாங்க, விவசாயம் மட்டும் பிறந்துடக்கூடாது. ரெஸ்ட்டுங்கிறது வேலையே கிடையாது. இந்த அதுவும் நைட்டு கூட தூங்க முடியும், அந்தளவு தூங்க மாட்டான். காலைல எழுந்துச்சு திருத்துன்னு முடியாருணுமே. காலைல வந்தீங்க பாரு, ஏன் நம்மளதான் மாசி பச்சம் பார்த்து என்ன மயில் என்ன தோட்டுங்கிறீங்க. ஏன் அதை போட்டு விட்றா? சரி 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 சரி. ஆ கத்தையை கூட வச்சுட்டு போனால் கூட நான் கூட அறுத்து விட்ருவேன். இங்கே தண்ணி வேறு இது, அந்த தண்ணினால கொஞ்சம் நேரம் ஓடும், இது விறுவிறுன்னு கொஞ்சம் பாஞ்சிரும். இதே நம்ம இது வந்து கேணி தண்ணி வருதுங்க, அது நிறையா இவ்வளோ தண்ணி வருது. இதே போர் தண்ணி இருந்தால் அடி வைக்கல தான் வரும். இது ஓடும் கிட்டத்தட்ட இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஓடும் ஒரு பாத்தி. இது உங்கள்கிட்ட வெளியே எடுத்துருக்கும் போது இந்த ஒரு 3 நிமிஷம் தான் ஆகுது. 3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நெருங்கி பாஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம்னா கூட 5 நிமிஷம் தான். ஆனால் அது அந்த மோட்டர் இருந்தால் செம்மையாக ஓடும். 10 நிமிஷம் 12 நிமிஷம் 5 நிமிஷம். ஆனால் தான் பாத்திலாம் சின்ன சின்னதாக கட்டி விட்ருக்கேன். இல்லாட்டி பாத்திலாம் பெருசாக கட்டுவேன். சும்மா இதெல்லாம் 10க்கு 10 தான் இருக்கும். 10 இப்போவே இருட்டி போச்சு. எப்போங்க மணி 6:10 ஆகுது, 6:10க்கு மேலே ஆகுது. ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் பச்சை ஒரு 10 கிட்ட இருக்குன்னு. அப்படியா? இங்கே வாங்க. இந்த மூளை ஏறினா அந்த மூளை ஏறுறதுக்கு என்ன ரொம்ப நேரம் ஆகுது. எங்கே அப்புறம் பள்ளத்தில் தண்ணி வர தண்ணி. இப்போ நான் வாய்க்கால் வச்சேன். எங்கள் ஒரு இடம் நிற்குமான்னு பாரு தண்ணி. எவ்வளோ கப்பல் மாதிரி அடி வருது, அடிச்சுட்டு வருது. இப்போ பல்ல கைக்கு அடிச்சுட்டு வர மாதிரி. அதான் இன்னும் மூளை ஏறல, நேரம் தான் அடைச்சிருக்கணும். பிரசாத் இருந்தாங்கன்னா மோட்டர் சாவி வாங்கிட்டு சொல்லலான்னு பார்க்குறேன்.